அதாவது இந்த விபூதி குங்குமத்தை கண்ணாடி பார்த்து வைக்கக்கூடாது. கண்ணாடியை பார்த்து எல்லாரும் வைப்பாங்க. அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, இந்த கண் இந்த நாடி பார்த்து வைக்க வேண்டும். அர்த்தம் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கண்ணு இந்த இடத்துல இருக்கு, இந்த பாருங்க, இதுதான் நாடி. இந்த விரல் இப்படி கொண்டு போனோம்னா இந்த கண் இந்த நாடி பார்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இந்த கண் இந்த நாடியை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னுடைய 3வது கண் ஆக்டிவேட் ஆகிடும். என்னுடைய அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். மிகப்பெரிய சக்தியாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னமோ நடக்கும். இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். இது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. நம்மளுடைய இன்னர் சென்ஸுக்குள்ளே யார் போகிறானோ அவன்தான் மிகப்பெரிய ஆளாக மாற முடியும். இந்த கோயிலுங்கிறதே இந்த சென்சஸை வச்சு தான் கிரியேட்டே பண்ணியிருக்காங்க. கோயிலில் மணி அடிக்கிறது, பரநாதம் கேட்கணும். கோயில் கருங்கல்லில் பண்ணியிருப்பாங்க. நம்ம காலில் வெறுங்காலில் நடக்க சொல்லுவாங்க, தொடு உணர்ச்சியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. கோயிலுக்கு போனால் ஒரு நறுமணம் வீசும். அந்த விபூதி வாடை, அந்த ஊதுபத்தி வாடை, பூ வாசம், சாம்பிராணி புகை, கோயிலுக்குன்னு ஒரு வாசம் இருக்கும். ஸோ அது உங்களுடைய இன்னர் சென்ஸை ஆக்டிவேட் பண்ணும். கோயிலுக்கு போனால் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு பிரசாதம் இருக்கும். திருப்பதியில் லட்டு இருக்கும், இன்னொரு கோயிலில் பொங்கல் இருக்கும், இன்னும் ஒரு சில கோயிலில் சில கஷாயங்கள் கொடுப்பாங்க.